ஆர்டர்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்துடுது. இது சொல்லுவாங்கள்ல, ஸோ ஒரு டயலாக்கு வேலன் வந்துச்சுன்னா வெள்ளைக்காரன் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அன்றைக்கி அப்படி தான் லேட் நைட் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் வந்து பீசஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. 1/2 கேஜி வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும் 3 குக்கீஸ் பாக்ஸஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் கோழி வளர்த்துட்ருக்கோம். அதில் ஒரு கோழி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற குளத்துல போய் விழுந்துடுச்சு. அது பயந்து போய் ஏதோ தாவி போயிடுச்சு போல், பறந்து அங்கே விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ளே நானும் என்னோட நாத்தனாரும் போராடி எடுத்தோம். எடுத்து ட்ரையர்லாம் போட்டு அதை வந்து ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். கண்ணுக்கு முன்னாடியே துடிக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏதோ தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ எடுத்துட்டோம். நாங்கள் வளர்த்துட்ருக்கிறத பார்த்து எதிர் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க எங்களுக்கும் அதே மாதிரி கோழி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நேற்று தான் பிறந்துருந்துச்சாம். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு.